சிறந்த நண்பர்களே, இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். 77வது குடியரசு தினம் நாடு முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இங்கே ஆல் இந்தியா பிரஸ் கிளப் சார்பாக அதனுடைய அருமை தலைவர் ரஞ்சித் குமார் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் இங்கே சிறப்பாக குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதனை இங்கே அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பள்ளி தனியார் வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் சார்பாக குப்பன் அவர்களும், ராஜன் அவர்களும், கார்த்தி அவர்களும், சிவானந்தம் அவர்களும், தலைவர் ஜெய்சங்கர் அவர்களும், ஷியாம்குமார் அவர்களும், சிவானந்தம் அவர்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து பிரஸ் கிளப்பினுடைய ஆல் இந்தியா பிரஸ் கிளப்பினுடைய அத்தனை அங்கத்தினர்களும் ஒன்று சேர சென்னை மாநகரத்திலேயே மிக சிறப்பான விழா, குடியரசு தின விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு இதற்கான முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், வந்தே மாதரம். சொல்லுங்க, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அந்த வந்தே மாதரம் பாடல் ஒலித்த 150வது ஆண்டு விழா அப்படின்னு சொன்னா இன்னும் சிறப்பு. அதனாலே இந்த கொண்டாடுவதிலே மிக சிறப்பாக, மேலும் சிறப்பாக கொண்டாடுகிற விழாவாக இது அமைந்திருக்கிறது. அதே போல 77வது குடியரசு தினம். உங்க எல்லாருக்கும் தெரியும், சுதந்திரம் எப்பொழுது நமக்கு கிடைத்தது? தாழ்வுற்று, வறுமை மிஞ்சி, விடுதலை தவறி வாழ்வற்று நின்ற பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தியால் இந்த நாடு அந்நியரிடமிருந்து விடுதலை பெற்றது என்று எல்லோருக்கும் தெரியும். காந்தியார் மட்டுமல்ல, எண்ணற்ற தலைவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதே போல நேரு பிரான் அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள், எண்ணற்ற தலைவர்கள் கண்ணீர் விட்டோம், வளர்த்தோம், சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்று சொல்லி இந்த விடுதலை வேள்வியை துவக்கி அதிலே லட்சக்கணக்கானவர்கள் உயிரிழந்தார்கள். காவல்துறை காட்டுமிராண்டி தர்பாராக அந்நிய போலீஸ்காரனுடைய
வெள்ளையருடைய காவல்துறை அந்த அளவிற்கு மோசமாக செயல்பட்டது. ஏழைகள், பாட்டாளிகள், முழுவயிறு காணாதவர்களாக, முதுகெலும்பு முறிய பாடுபடுபவர்களாக, வாழ்வின் சுமை காணாதவர்களாக, வலியோரின் பகடைக்காய்களாக அன்றைக்கு இந்தியர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களை எல்லாம் மீட்டு இன்றைக்கு இந்தியா உலகத்திலேயே மூன்றாவது பெரிய வல்லரசாக உருவாகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் பெற்ற சுதந்திரம், நாம் பெற்ற விடுதலை அதன் காரணமாகத்தான் உருவாக்கப்பட்டது. பல பேருக்கு தெரியாது. விடுதலை நாள் தான் தெரியும். விடுதலை நாள் என்று சொன்னால் எத்தனை எப்ப தெரியும்? ஆகஸ்ட் மாசம், ஆகஸ்ட் 15ஆம் நாள் 1947 என்று சொல்வீர்கள். அப்பொழுது நமக்கு விடுதலை மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் 1950 நமக்கு குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தான் நமக்கு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொல்லக்கூடிய சுய நிர்ணய உரிமை, தன்னாட்சி உரிமை. 1947 விடுதலை கொடுத்ததற்கு பின்னாலும் கூட அங்கே அவர்கள் மவுண்ட் பேட்டன் பிரபுவை வைத்து விட்டுதான் நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள், எப்படி இந்த இந்தியர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள் என்று சொல்லி. அதற்கு பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்திய அரசியல் அமைப்பு சட்ட சாசன குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழு 2 ஆண்டுகள், எத்தனை வருஷம்? 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் உட்கார்ந்து அந்த சட்டத்தை எல்லாம் ஆராய்ந்து அதற்கு பிறகு அதை சமர்ப்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் தன்னாட்சி நமக்கு கிடைத்தது. தன்னாட்சி என்று சொன்னால் நம்மை நாமே ஆண்டு கொள்வது, ஜனநாயக, முழுமையான ஜனநாயக அடிப்படையிலே பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவது, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பது போன்ற பைலாக்கள் வரையறை செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது 77வது குடியரசு தின விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு இளைஞர்களுக்கு இந்த தகவல்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ரஞ்சித்குமார் இன்றைக்கு இதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த விழா கொண்டாடுவது அல்லது கொடி ஏற்றுவதோடு என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த விடுதலையை நாம் எப்படி பெற்றோம், இது எப்படி குடியரசு தினமாக உருவானது என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக இந்த இளைஞர் சமுதாயத்திற்கும் மாணவர் சமுதாயத்திற்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிற காரணத்தினாலே தான் ரஞ்சித்குமார் அவர்கள் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். இதை உணர்ந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ரஞ்சித்குமாரை பலத்த கைத்தட்டல் மூலமாக நீங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தேசப்பற்று, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று அவசியம். அதன் மூலமாகத்தான் இந்த நாடு வளர முடியும். அதற்கான நிகழ்வைத்தான் இன்றைக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எந்த அளவுக்கு கடினப்பட்டு இந்த சமூகத்தை, இந்த விடுதலையை நாம் பெற்றோம் என்று சொல்ல பல பேருக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டை பற்றி அக்கறை இல்லாமல், சமூகத்தை பற்றி அக்கறை இல்லாமல் இளைஞர் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தான் இளைஞர் சமுதாயத்திற்கு இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் அக்கறையும் நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இந்த நாட்டிலே இன்றைக்கு வரி கொடுக்க முடியாது என்று வெள்ளையருக்கு நாம் சொன்ன காலத்திலே இருந்து இன்றைக்கு இந்த நாட்டை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அந்த அளவுக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு தலைவர்கள், 2 தலைவர்கள் அல்ல, ஏராளமான தலைவர்கள். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து கப்பலொட்டிய தமிழ் வாவு சிதம்பரத்திலே இருந்து உங்களுக்கு பல பேர் இன்றைக்கு இந்த விடுதலைக்காக உழைத்திருக்கிறார்கள். அதே போல இந்தியாவிலே சொல்ல போனால் ஏராளமான உழைத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா பல ஆண்டு காலம் சிறையிலே இருந்திருக்கிறார். 1 நாள் 2 நாள் அல்ல. அதே போல இந்த சமஸ்தானங்கள் பிரிந்து கிடந்தன. அந்த பிரிந்து கிடந்த சமஸ்தானங்களை எல்லாம்